ஃபர்ஸ்ட் பெட் வந்து 2025 எடுத்தேன் சார். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி பிஃபோர். மார்ச்னா ஃபர்ஸ்ட் இந்த சாப்பிட்றதெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவார். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இங்கே வந்துட்டோம். ஸ்ப்ளிட் ஆகலை, ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது என்ன ஃபாலோ பண்ண சொன்னாலும் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய தேங்க்ஸ் புனர்ஜனுடைய டீமுக்கு. வணக்கங்க. எங்கள் அப்பா பேர் ஹுசைன் ஷெரீஃபுங்க. இந்த ஈசிஆர் பனையூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். 4 பேட்ச் முடிஞ்சு 5வது பேட்ச் டேப்லெட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. 4 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல் பாடி பெட் ஸ்கேன். அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் சார்கிட்ட வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டை விட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். ஸ்ப்ளிட் ஆகலை, ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலில் வந்து டோஸ் எல்லாம் குறைச்சி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் மெடிசனை. இது லைஃப் டைம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுட்டாரு டாக்டர். ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய தேங்க்ஸ் புனர்ஜனுடைய டீமுக்கு. ஃபர்ஸ்ட் பெட் வந்து 2025 எடுத்தோம் சார். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி பிஃபோர். ஏப்ரல் எடுத்தோம் சார். ஏப்ரலுக்கு அப்புறமா அதை இப்போ எடுத்துருக்கோம். ரேடியேஷன் ஒரு 1.5 மாதம் போச்சுங்க சார். அந்த ரேடியேஷன் 1.5 மாதம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய பாடி ஸ்ட்ரென்த் அவ்வளோவா இல்லை, ரொம்ப இதாக ஃபீல் பண்ணாதனால நான் வந்து இந்த ஆயுர்வேதா சூஸ் பண்ணேன் சார். ஆமாம் சார். ஒரு பேட்ச் வந்து 45 டேஸ் இல்லையா, இப்போது 4 பேட்ச் 45 டேஸ்னால் இப்போது 8 மாதம் ஆகிடுச்சு. மார்ச்னா ஃபர்ஸ்ட் இந்த சாப்பிட்றதெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவார். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் பரவாயில்ல, ஃபுட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக ஆக்டிவிட்டீஸ்லாம் அவருடைய ஏஜோடைய இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆக்டிவிட்டிஸ்லாம் அவ்வளோ கிடையாது. பரவாயில்ல, முதல்ல விட இப்போதைக்கு 60% பரவாயில்ல. வாக் பண்ணுறாரு. அவருடைய செல்ஃபி இதெல்லாம் அவரே பார்த்துக்கிறாருங்க. மற்றபடி எங்கேயும் அவுட்லலாம் வெளியே போகிறது கிடையாது. வீட்டிலே தான் இருக்கார். புனர்ஜன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கல. டயட்டில் ஆரம்பத்தில் சொன்னது தான் சார். இந்த நான் வெஜிடேரியன்லாம் எதுவும் பண்ணல, வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான். அது என்ன ஃபாலோ பண்ண சொன்னாலும் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ டோஸ் வந்து காலை இரவு வந்து 2 வேளை கொடுத்துருக்கோம். அதை தான் இப்போவும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபியூச்சரில் அப்படியே படிப்படியாக குறைச்சி ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடலாம் டேப்லெட்னு சொல்லியிருக்காங்க. சிம்டம்ஸ் எதுவும் இல்லை சார். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அவர் சிம்டம்ஸ் அப்போ ஆரம்பத்தில் தெரியல சார். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே இங்கே வந்துட்டோம். சிம்டம்ஸ்லாம் அவர் வலியோ எதுவும் சொல்லலை நம்மக்கிட்ட. பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ நல்ல ரிசல்ட் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக தான் 2 டிப்ஸு சொல்லியிருக்காரு, அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு.